அஸ்மத் குருபியோ நமஹ. நான்முகன் திருவந்தாதி திருமேழி ஆழ்வார் ஆச்சரியமாக அருளி செய்த பிரபந்தம் அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்கோம். பாக்யம். அதில் 75வது பாசுரம் நேத்தி அனுபவித்தோம். நாக்கொண்டு மானிடம் பாடேன் அப்படின்னு. இவர் அதாவது மனுஷர்களை நான் பாடேன் அப்படின்னு சொன்னவர். அதுக்கு அவதாரிக்கையில் சொல்ற அடுத்த பாசுரத்துல 76ல் வேறொருவரையும் கவி பாடேன் என்று ஏன் சொல்லுகிறீர், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்ன உடனே, உலகத்தில் உள்ள சொற்களோடு பொருள்களோடு வித்தியாசம் இல்லாமல் எல்லாம் அவனுடைய சங்கல்பத்தினாலே தானே உண்டாகிறது என்று சொல்லுவதன் மூலம் அவன்தான் கவி பாடத்தக்க பெருமை உடையவன் என்று உணர்த்துகிறார் இந்த பாசுரத்தில். எந்த ஒரு வார்த்தையை எடுத்தாலும் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் சொல்லும் பொருளும் அவனுடைய சங்கல்பத்தால் உண்டாகிறது. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். பாட்டும் முறையும் படுகதையும் பல்பொருளும் ஈட்டிய தீயும் இரு விசும்பும் கேட்ட மனுவும் ஸ்ருதி மறை நான்கும் மாயன் தன மாயையில் பட்டதற்பு. பாட்டும் முறையும் அதாவது இயலும் இசையும், பழைய சரித்திரங்களை கூறும் இதிகாசங்களும், பல கருத்துக்களை அறிவிக்கும் புராணங்களும், 5 பூதங்களும் பஞ்சபூதங்களும் தன்னிடம் அமையும்படியான அக்னியும், அந்த பஞ்சபூதங்களும் தன்னிடம் அமையும்படியான அக்னியும், பரந்த ஆகாசம் முதலான பஞ்சபூதங்களும், வேதத்திலும் கேட்கப்படும் மனுவின் ஸ்மிருதியும், அனாதியாக அணு உச்சாரண முறையில் ஓதப்படுகின்ற 4 வேதங்களும், இவை எல்லாம் ஆச்சரியமான சக்தி வாய்ந்த சர்வேஸ்வரன் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால் உண்டான நிலையை உடையன என்கிறார் சுவாமி. அது எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாட்டும் முறையும் படுகதையும் பல்பொருளும் இவை 4ம் புராணங்களில் பறக்க சொல்லப்படும் அர்த்தங்களை குறிக்கின்றன என்பது பெரியவாச்சான் பிள்ளையின் நிர்வாகம். அவை எப்படி அப்படின்னா, சர்க்கஸ்ச பிரதிசர்க்கஸ்ச வம்ச மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரித்தம் கிருஷ்ணம் மயாத்திர தவ கீர்த்தித்தம். விஷ்ணு புராணத்துல சொல்றது சர்க்கஸ்ச பிரதிசர்க்கஸ்ச வம்ச மன்வந்தராணிச்ச. சிருஷ்டியும் பிரளயமும் வம்சங்களும் மன்வந்தரங்களும் வம்சங்களின் கதையும் ஆகிய எல்லாம் என்னால் இங்கு உமக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு தொடங்கி ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் அத்தனையும் ஓதப்படுகிறது. பாட்டும் அரசர்களிலிருந்து தொடங்கி சர்வேஸ்வரன் வரையில் அவரவர்களுடைய பெருமையை பாடும் பாட்டுக்கள். அக்னேகே சிவஸ்ய மகாத்மியம் என்று தொடங்கி மாத்ஸ்ய புராணத்தில் சொன்னபடி தேவதைகளையும் பிதர்களையும் அரசர்களையும் பறக்க பாடுகின்றன புராணங்கள். முறையும் வம்சங்கள் மன்வந்தரங்கள் ஆகியவற்றின் கிரமங்களும், வம்ச மன்வந்தராணிச்ச என்றார் பராசர பகவான், படுகதையும் முன் நடந்தவையான சிருஷ்டி பிரளயங்களும் வம்ச சரித்திரங்களும், சர்க்கஸ்ச பிரதிசர்க்கஸ்ச வம்சானுச்சரித்தம் கிருஷ்ணம் என்றார் பராசர மகரிஷி. பல்பொருளும் இவற்றை தவிர புராணங்களில் பிரதிபாதிக்கப்படும் பூகோள நிர்ணயம், உலகம் எப்படி இருக்கு, பிளானட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாம் வர்ணாசிரம ஆச்சாரங்கள் முதலான பல அர்த்தங்கள் எல்லாம் விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கப்படுகிறது. அத்த தேவாஸ்ததா தைத்யா கந்தர்வோரக ராட்சசாக யக்ஷ வித்யாதரா சித்தாக கத்யந்தே அப்சரஸ்ததா முனையோ பாவிதாத்மானஹ கத்யந்தே தபசான்விதாக சாதுர்வர்ணியம் ததா பும்சாம் விசிஷ்டச்சரிதானி ச புண்ணியா பிரதேசே மேதின்யாः புண்ணியா நத்யோதசாகராः பர்வதாச்ச மகாபுண்ணியா சரிதானி ச தீமதாம் வர்ணதர்மாதயோ தர்மாः வேதசாஸ்திராணி கிருத்ஸ்னசः ஏஷாம் சப்ஸ்மரணாத் சத்ய சர்வபாபை பிரமுச்சதே. இதுவும் விஷ்ணு புராணத்துல 6வது சாப்டர்ல 8வது பாகத்துல 14லேருந்து 17 4 ஸ்லோகம். இந்த புராணம் அது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த புராணத்தில் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், நாகர், ராட்சசர், யக்ஷர், வித்யாதரர், சித்தர், அப்சரஸ்
ஆகிய அனைவரையும் பற்றி சொல்லப்படுகிறது இந்த புராணத்தில். தபஸ்விகளாய் ஆத்ம தியானபரர்களான முனிவர்கள், 4 வர்ணங்கள், மனிதர்களுடைய சிறந்த சரித்திரங்கள், பூமியில் உள்ள புண்ணிய தேசங்கள், புண்ணிய நதிகள், கடல்கள், மலைகள், மிக புண்ணியமான ஞானிகளின் சரித்திரங்கள், வர்ணாசிரம தர்மங்கள் முதலானவை, சாமானிய தர்மங்கள், வேதசாஸ்திரங்கள் ஆகியவை அத்தனை விஷயங்கள் அனைத்தும் இந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது. இதை நினைத்த மாத்திரத்திலேயே உடனே மனிதன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான் அப்படின்னு விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. இவ்வளவும் பெரியவாச்சான் பிள்ளையின் நிர்வாகம். ஈட்டிய தீயும் பஞ்சீகரணத்தினாலே மற்ற 4 பூதங்களும் தன்னில் அமையும்படி சேர்க்கப்பட்டு காரணமான அக்னியும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அக்னியா எடுக்கிறார். அதாவது பெருமாள் என்ன பண்ணுவானா, 5 பஞ்ச பூதங்கள்ல ஒவ்வொரு பூதங்களையும் 8 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பூதங்களையும், அதாவது நிலம், ஆகாசம், அக்னி, காற்று, இதெல்லாம் அந்த 5ஐயும் 8 பாகங்களா பிரிப்பா. ஈச் 8ஆ பிரிச்சு அதில் ஒவ்வொன்றிலும் 4 பகுதிகள் நிற்க மற்ற 4 பகுதிகளை மற்ற 4 பூதங்களில் சேர்க்கும் பிரக்கிரியை பஞ்சீகரணம். அதாவது அக்னியை 8ஆ பிரிச்சுடுவார், அதுல 4 தனியா வச்சிருவார், மீதி 4ல ஒவ்வொரு பாகத்தையும் மீதி 4 பஞ்சபூதத்துல மீதி 4 பூதங்களுக்கு அதை கொடுத்துருவார். அதே மாதிரி அதுல இருந்து இதுக்கு வரும். ஸோ கலப்படம் இரு விஷும்பும். இந்த 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 இரு விஷும்பும்னா மற்ற 4 பூதங்களையும் வியாபித்து நிற்பதனாலே அதற்கும் அவற்றிலும் பெரிதான ஆகாசம், அது இரு விஷும்பு. இந்த அக்னியையும் ஆகாசத்தையும் ஏன் சொல்றாருன்னா, பஞ்சபூதங்களுக்கும் அவற்றால் உண்டாகும் காரிய பொருட்களுக்கும் இது ஒரு உபலட்சணம். இது பெரியவாச்சான் பிள்ளையின் நிர்வாகம், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அது இல்லாம அதுக்கப்புறம் ஈட்டிய தீயும் இரு விஷும்பும்னு சொல்லிட்டு, எத்யை கிஞ்சத் மனுவிரத தத் பேஷஜம், மனு சொன்னதெல்லாம் மருந்தாகும் அப்படின்னு தைத்திரிய சம்ஹிதை சொல்றது என்று வேதத்திலும் ஓதி கேட்கப் பெற்ற மனுஸ்மிருதியும், ஆச்சாரியனால் ஓதுவிக்கப்பட்டு சிஷ்யனால் கேட்கப்படுகையினாலே ஸ்ருதி எனப்படும் 4 வேதமும், ஆச்சரியபூதனான சர்வேஸ்வரனுடைய சங்கல்பத்தால் உண்டான தத்துவஸ்திதியை உடையவை அத்தனையும், இன்ன சொல் இன்ன பொருளை காட்டும் என்னும் நித்தியமான வாச்சிய வாசக தொடர்பு, திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார்னு வேதாந்த தேசிகன் சொல்ல, திரு உரையாய் தாம் பொருளாய். இந்த மாதிரி அந்த வாஷ்யமும் வாசகமும் சொல்லும் பொருளும் தொடர்பு எம்பெருமானுடைய திவ்ய சங்கல்பத்தால் ஏற்பட்டது. மாயை மாயா வயுனம் ஞானம்னு ஆர்ஷ நிகண்டுவின் சங்கல்ப ரூபமான அறிவை கொடுக்கிறது அந்த மாயை. ஆத்ம மாயையா சம்பவாமேன்னு கீதையில 4வது சாப்டர்ல 6வது ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். என் சங்கல்பத்தினால் நான் பிறக்கிறேன் என்றான் கண்ணனும். தற்பு அப்படின்னா தத்துவம், அதான் தற்பு, உண்மை. இது அத்தனையும் உண்மை. ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். தத்துவ விஷயங்கள். அடியேன் தன்யோஸ்மே.